பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கல் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி கல் தடை நீக்கம் தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். வரும் மார்ச் 4ஆம் தேதியன்று உடுமலை அருகே உள்ள கொங்கல் நகரில் கல் விடுதலை கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது. காலை முதல் மாலை வரை நடைபெறும் இந்த கருத்தரங்கில் அனைத்து கட்சி பிரமுகர்களும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நல்லசாமி தெரிவித்த முக்கிய கருத்துகள்: தமிழகத்தில் மட்டும் 37 ஆண்டுகளாக கல்லுக்கு தடை. இந்த தடை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. அண்டை மாநிலங்களில் தடை இல்லை. கலப்படம் என்ற காரணம் ஏற்புடையது அல்ல. மாநில அரசின் ஆளுமை கேள்விக்குறி. கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை அல்ல, கல் உற்பத்திக்கான தடையை நீக்க வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை என அவர் தெளிவுபடுத்தினார். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன், அடிதழியே நிற்கும் உலகு. குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். பத்திரிகை ஊட நண்பர்களுக்கு அன்பான காலை வணக்கம். கள்தடை நீக்கம், அதை கொஞ்சம் ஏனுங்க. கள்தடை நீக்கம் என்ற ஒற்றை இலக்கை முன்னிறுத்தி மார்ச் மாதம் 4ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொங்கல் நகரத்தில் கள் விடுதலை கருத்தரங்கம் நடைபெறும். காலை முதல் மாலை வரை இந்த கருத்தரங்கம் நடைபெறும். அனைத்து கட்சி தலைவர்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைவரையும் இந்த கருத்தரங்கில் பங்கேற்க வைப்பதுதான் இந்த கருத்தரங்கினுடைய இலக்கு. கள்ளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 37 ஆண்டுகளுக்கும் மேலான தடை இருக்கின்றது. இந்த தடை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, உலகளாவிய நடைமுறைக்கு மாறானது. தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாட்டில் மட்டும் கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள். இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? அடுத்த கேள்வி, எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a Chief Minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்து தான் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கள்ளு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கள்ளு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாக தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. இந்த ஒற்றை இலக்கை முன்னிறுத்தித்தான் வரும் 4ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் கள் விடுதலை கருத்தரங்கம் நடைபெறும். தமிழ்நாடு அளவில் ஆதரவாளர்கள் கலந்து கொள்வார்கள். அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த மேடையில் பங்கேற்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இது ஒரு தீர்வை பெற்றுத்தரும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும்.